வணக்கம் ரவலே, நான் உங்கள் ராஜ். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கவனாவத்து என்ற இடத்துல வந்து நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஏன் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வேள்வி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாட்டுகள் எல்லாம் போட்டு ஒரு திருவிழா மாதிரி தான் செய்யணும். பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து ஆடுகள் கட்டையில் இனிதான் கொண்டு வந்து கட்ட போயிடும். அதில் நாங்கள் ஃபுல்லாக பார்ப்போம். மற்றது என்னென்ன விதமான ஆடுகள் இருக்குது, என்னென்ன விலைக்கு இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம சேனல் யாராச்சும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட ஆதரவு தாங்க. வீடியோக்குள்ளே போவோம். இந்த அட்டையின் ஆடு தான் முதலாக வந்து பார்க்குறோம். வணக்கம் அண்ணே. வணக்கம். உங்களோட பேர்? சிவகுமார். என்ன விலை இந்த ஆடு? இது வந்து 4 கிலோ 4 லட்சம். இவர் இது 3.5 லட்சம், அது 2.25. 2.25. என்ன நாளைக்கு வெட்டு? நாளைக்கு வரும். அது விலை கேட்டிருக்கணுமோ? இல்லை ஒருத்தர் மீன் கேட்கல. வெட் நம்பர் தான் கொடுக்க போறீங்க. அப்புறம் நீங்கள் அவுட்டதா இல்லை வளர்த்ததா? இது அவுட்டு வளர்த்தலாம். அவுட்டு வளர்த்துறீங்க. இப்போ எத்தனை நாள் வளர்க்குறீங்க? நாங்கள் ஒரு 4 மாதம் வளர்க்குறோம். 4 மாதம் வளர்க்குறீங்க. இப்போ வந்து ஒவ்வொரு வீடுகளை வந்து ஆடு தான் வந்து கட்டி வச்சிருக்கீங்க. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இந்த வீட்டு வாசலில் வந்து பாட்டுகள் எல்லாம் போட்டு அப்படி இந்த ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்குது. இப்போ நாங்கள் கேட்டபடியே தான் இந்த பாட்டுகள் எல்லாம் குறைச்சிருக்கணும். உள்ளே ஒரு ஆடு ஒன்று நிற்கிது, அதை நாங்கள் போய் பார்ப்போம். இந்த ரோட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திருவிழாவுக்கு எப்படி சோடிச்சிருப்பினமோ அதே மாதிரி தான் சோடிச்சிருக்கணும். இப்போ நாங்கள் என்னென்னு சொல்கிறது, ஒவ்வொரு ரோட்லேயும் வந்து ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு ரோட்டுக்குள்ளேயும் போய் பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஆடு வந்து கட்டியிருக்கோம். அதில் தான் நாங்கள் இப்போ போய் பார்க்க போகிறோம். நாளைய தினம் தான் அதை வந்து இந்த ஏலத்தில் போடுறதெல்லாம் நாளைக்கு தான். இன்றைக்கு நாங்கள் ஆடு தான் பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் என்னென்ன விலைக்கு ஆடுகள் இருக்குது அப்படின்றத நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து கிடாயை வந்து கட்டுறது, இந்த கிடாயை கட்டுறதுக்கு தான் இப்போ இந்த கயிறெல்லாம் வந்து கட்டி வச்சிருக்கணும். இல்லை லைட்டுகள் எல்லாம் போட்டு ஆக்கள் வந்து வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி வந்து செய்து வச்சிருக்கணும். இப்போ பாட்டு சவுண்டை கேட்டு தான் ஆக்கள் வந்து வருவினோம், வந்து கிடாயில் வந்து பார்த்து போய்கொண்டிருக்கணும். கூடுதலாக அந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து காட்டுறதை கொண்டு வந்துருக்கணும். இந்த ஆட்டின் இனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆடு வந்து ஜமுனா பேரி இனம். இந்த ஆட்டின் பெருமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 லட்சம் வந்து கேட்டபடி வந்து நிற்கிது. இதே மாதிரி இன்னும் ஒரு 2 ஆடை வந்து நிற்கிது. அதில் எல்லாமே வந்து என்னென்ன விலை அப்படின்றதையும் பார்ப்போம். வணக்கம். உங்களோட பேர்? உங்கள் ஆட்டை பற்றி சொல்லுங்க. இதுக்கு எத்தனை வயசு இவருக்கு? இவருக்கு ஒரே வயசு. என்ன விலை இப்போ வேல்? அதான் கேட்டிருக்கீங்க. இல்லை முதல்ல வந்து கேட்க மாட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஊரில் இருக்க ஆக்களை வந்து இப்போ ஒவ்வொரு வீடுகளையும் வந்து ஆடு வச்சிருக்கணும். அதே மாதிரி பார்க்குறதுக்கு வந்து இந்த ஊராக்கள் வந்து வந்துருக்கணும். இப்போ இங்கே தான் இதில் வந்து ஒரு இடத்துல வந்து ஆடுகள் வந்து இப்போ அங்கே வந்து கட்டியிருக்கணும். அதை பார்க்குறதுக்கு ஆக்களும் வந்துருக்கணும். நாங்கள் வந்து போய் பார்ப்போம். உங்களோட பேர்? இந்த பேர் வந்து பிரதீப். எத்தனை ஆடு கட்டியிருக்கீங்க இந்த முறை? 5 ஆடு கட்டியிருக்கோம். என்ன விலையில் நிற்கிது? கூடின விலையில்? கூடின விலையில் 2 லட்சம் 2 லட்சம் ஒரு விலையில் இருக்குது. இவர் என்ன விலை உங்களோட நிற்கிறவர்? இவர் வந்து இப்போ 2 லட்சம் 1.80 அப்படி இருக்குது. இவர் அவர் 2 லட்சம். அது அங்கே நிற்கிறோம். 1.5 அப்படி இருக்குது. எத்தனை வருஷம் கிடையாது இவள் பொதுவாக? இவர் கூடுதலாக எல்லாம் கூட இவர் மட்டும் தான் 4 வயது, எல்லாம் 2 வருஷம். 4 வயதுன்னா 2 வருஷம். 2 வருஷம். 2 வருஷம். அவர் அந்த கருப்பு அது ஒரு வயது. இப்போ 1 வயது ஆகுது. கூடுதலாக வளமையாக ஒரு 500-600 கிலோ வாரது போயிட்டு இந்த முறை எப்படி வருமானு தெரியல. ஏன்னா எல்லா இடம் வேண்டியபடியால் சில பேர் அந்த வாழ்வாரத்துக்கு வளர்க்குறார்கள் வந்து அதை விரும்பாயினம் வந்து சில
இதெல்லாம் செலவழிச்சு கொண்டு வந்து குறைஞ்ச விலை கொடுத்துட்டு போகிறது வெறும் அதைத்தான் இல்லை ஆனால் இங்கே 300+ ஆடு வருமென்று தான் எல்லாரும் சொல்லி கொண்டு இருக்கீங்க. 300 கூட. கடைசியாக கிடாயோட சேர்த்து உங்களையும் கட்ட போகிறாங்க. இந்த வேள்வி கிடாயை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆட்கள் வரீங்கன்னா மற்றது எப்படி வாகனங்களில் வந்துட்டுருக்கீங்க வந்துடுறாங்க. எந்த இடம் பார்த்தாலும் ஒரு பாட்டு சத்தத்தோடு தான் இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ ஆட்கள் வந்துட்டுருக்கீங்க இந்த ரோட்டில். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு பெரிய வேள்வி அப்படின்னு சொன்னால் இதன்று தான் சொல்லுவேன். நான் முதல் வேள்வி வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து இவ்வளோ ஆடு நான் பார்க்கல. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 600க்கு கூட ஆடு வரும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதை விட ஒரு ஏரியாவில் வந்து திக்காக வந்து கன்னடங்களில் வந்து ஆடை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியும் இருந்துச்சு. சொன்னால் இங்கே வந்து இந்த சின்ன பிள்ளைகளை வந்து கூட்டி கொண்டு வரீங்க. நம்ம என்ன சொன்னால் வித்தியாசமான பெரிய பெரிய ஆடுகள் நிற்கிறாங்க. இப்போ வந்து சின்ன பிள்ளைகளை வந்து கூட்டிக்கொண்டு வந்து காட்டுறதுக்கு வந்து கூட்டிக்கொண்டு வந்துருக்கீங்கன்னா என்ன மச்சான் அவனுக்கு தெரியுமா? அதுக்குள்ள ரோமன் தான் அந்த ஆடு. என்ன பண்ணுறதுக்காக கேட்கலாம். இந்த ஆட்டின் இனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யமுனா பேரி அப்படின்னு சொல்லிச்சுன்னா இது வந்து ஒரு கொஞ்சம் ரோமம் கூடின ஆடாக இருக்குது. மற்றது பார்க்கணும் வடிவாக இருக்குது. இது இந்த விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 லட்சம் வந்து கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கு வந்து இப்போ நாளைக்கு வரப்போகிற ஆடு பார்த்தீங்கன்னு சொன்னால் 600 ஆடுகள் வந்து வரப்போகுது. நார்மலாக 1 லட்சம் படி பார்த்தாவே 6 கோடி கிட்ட வரப்போகுது. உங்கள் எல்லாருக்குமே இது ஒரு புது அனுபவமாக இருக்கும். சில நேரம் ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும். இது வந்து என்ன சொல்கிற பாரம்பரிய முறையில் வந்து இந்த இடத்துல வந்து செய்து கொண்டிருக்கீங்கன்னா இப்போ இது வந்து கனகாலமாக வந்து இப்படி இந்த வேள்வின்னு சொன்னால் இதே மாதிரி தான் ஆடுகள் எல்லாம் வந்து ஒரு இடத்துல கட்டி இதை வந்து செய்து கொண்டிருக்கீங்கன்னா ஐயாவோடய நாங்கள் கதைப்போம். 6 வருடமாக நடப்பட்டிருந்தது. 14 தலைமுறை இந்த வேள்வி இந்த பரம்பரை. நாங்கள்லாம் அடியார் 14 தலைமுறையிலே சிந்து தலிக்கணும் தான் அதே அடிதான் விளங்க தம்பியை அதே அடிதான். 6 வருடமாக நீதிமன்றங்கள் கேட்டு 3 நீதிமன்றம் போய் கொழும்பில் போய் எடுத்து கொடுத்தா இந்த வேள்வியை இப்போ 3 வருடமாக நடக்கும். சரி தான் அதில் கிறிஸ்தவ தமிழ் சமுதாயம் தான் வேண்டாம் என்று எதிர்பார்த்து இருந்தாலும் இன்னும் கோடிக்கணக்காக செலவழித்து தான் இந்த வேள்வியை திறந்த நான் ஊரில் எங்களை கொஞ்சங்கள்லாம் சேர்ந்து பொது கொஞ்சங்கள் கிடைக்காது. கிடா வளர்ப்பு 14 தலைமுறை கிடா வளர்ப்பு 12 வயதில் படிக்க வைக்க துவங்கிட்டான். இந்த 70 வயது 8 பிள்ளைகள். சரி இந்த கிடா இப்போ இந்த விலையில் நிற்கிது. இந்த கிடா இது வந்து 8 லட்சம் 10 லட்சம் முடியுது. ஆனால் பெண்களை போல தீரவி ஒழிஞ்சு 3 லட்சம் வித்தம் இல்லை. பேருக்கு தான் பேருக்கு தானா எந்த இடத்துல தெரியும். வெளிநாடும் ஊரங்கு தெரியும் பெண்களை. இப்போ இந்த வேள்வி திறந்த அப்புறம் டயர்டாகவும் வேள்வி நடக்கும். வேள்வியை திறந்து வைக்கதா கொழும்புக்கோட்டில் போய் இப்போ இதுலேயும் வந்து அந்த ஆட்டை வந்து உள்ளே வந்து ஒரு கூடு மாதிரி இருந்து அதுக்குள்ளே வந்து விட்டுருக்கணும். ஃபுல்லாக வந்து ஆட்கள் வந்து பார்த்து கொண்டு போய் கொண்டு வைக்கணும். பட் இந்த அந்த என்னென்னு சொல்கிறது டெக்கரேஷன் லைட் மாதிரி போட்டிருக்கணும். மற்றது ஐயா சொன்ன மாதிரி இதில் இருக்க ஆடுகள் இந்த வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் 6 லட்சம் 7 லட்சம் இருக்கும். இது வந்து ஒரு அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேர். இப்போ வெற்றி ஆடு அப்படின்னு சொன்னால் அது ஒரு பேர். அதுக்காண்டிய வந்து இந்த வேள்விக்கு வந்து ஆடுகள் வந்து வளர்ப்பினோம். இந்த ஒவ்வொரு கிடாயின் வெயிட்டுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் ஒரு 70-80 கிலோ இருக்கும் போல இருக்குது. ஆட்டுன்ற உயரமும் வந்து ஒரு ஆள்கிட்ட நெஞ்சு கிட்ட நிற்கிறது மாதிரி நிற்கிது.
ஒரு வீட்டே ஃபுல்லாக வந்து சோடிச்சவடி இருக்குது. மற்றது பாட்டுகள் போட்டிருக்கு. அதால் வந்து நான் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் வாய்ஸ் வந்து கொடுக்கலாம் போயிட்டுது. பாருங்க இங்கேருந்து வாசல்லேருந்து எவ்வளோ சேனல் நிற்கிது. அந்த லைட்டை பாருங்க. நான் நினைக்கிறேன் அந்த என்னென்னு சொல்கிறது டிஜே வந்து போட்டிருக்கணும். அந்த அவ்வளோ சவுண்டாக தான் இருக்குது. நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். இங்கே வந்து 8 ஆடு வந்து நிற்கிது. ஆனால் அந்த 8 ஆடும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எல்லாம் ரோமம் கூடின ஆடு. மற்ற ஆட்டின் கொம்பை பார்க்கவே பயமாக இருக்குது. நல்ல பெரிய கொம்புகளோடு தான் நிற்கிது. அங்காலேயும் 2-3 ஆடு நிற்கிது. அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இதில் நிற்கிற ஒரு 4 ஆடு வந்து ரோமம் கூடின ஆடு. கொஞ்சம் கட்டையாக இருந்தாலும் பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. ஆளுக்கு நல்ல தாடியெல்லாம் இருக்குது. ஆளுக்கு வந்து குங்குமம் போட்டெல்லாம் வச்சு தான் போட்டுருக்கணும். இப்போ இதில் பார்க்குறதுக்கு எல்லோரும் கையில் ஃபோனோடு தான் நிற்கணும். என்ன சொன்னால் அவைக்கு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். சில பேர் வந்து இவ்வளோ உயரமான ஆடுகள் வந்து பார்த்துருக்க மாட்டேங்க. மற்றது வித்தியாசமான ஒரு விதமான ஆடுகள் எல்லாம் இருக்குது. கட்டை இனமாக இருந்தாலும் அதில் சடியோடு நிற்கிது. அதில் எல்லாம் பார்த்து எல்லோரும் வந்து வீடியோ எடுத்து நிற்கணும். அங்கே வந்து அந்த டிஜே அண்ணாட்ட போய் ஒரு கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுங்கன்னு சொல்லி போட்டு தான் நாங்கள் போய் கதைக்க போகிறோம். இது என்ன அண்ணா வாங்க கிடா வணக்கம் நல்லோட கழிச்சு பார்ப்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். என்ன உங்களோட பேருல சொல்லி சொல்லுங்க. என்ன எத்தனை வருஷம் ஆள்? 3 வருஷம். மற்ற பேர் அன்னையிட்ட வந்து நிற்கிற இனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சணல் கடாயும் மற்றது வந்து ஜமுனா பாரியும் வந்து நிற்கிது. 2 ஜமுனா பாரியும் மற்றது வந்து 6 சணல் கடாயும் வந்து நிற்கிது. இப்போ இதில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து சணல் கடை தான். என்னதுக்காண்டி இப்படி பேர் வந்தான்னு உண்மையில் எனக்கு தெரியல. இவை பாருங்கள், இவை தான் அந்த சணல் கடை. நினைக்கிறேன் அந்த உடம்புல வந்து ரோமம் கூடுதலாக இருக்கபடியாக அப்படி இருக்கோ தெரியல. இப்போ அன்னையிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 ஆடு வந்து நிற்கிது. இந்த 8 ஆட்டுன்ற பெறுமதியை நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால் 50 லட்சத்துக்கு வந்து அன்னையிட்ட வந்து இந்த 8 ஆடுன்ற பெறுமதி 50 லட்சம் அப்படின்ட்டு சொன்னார். அப்போ நாளைக்கு வரப்போகிற ஆடுகள் வந்து குறைஞ்சது 400 ஆட்டுக்கு மேலே தான் வரும் அப்படின்ட்டு சொல்லிச்சு. நம்ம எப்படி பார்த்தாலும் 1 லட்சம் ரூபா படி பார்த்தா 4 கோடி வரும். ஆனால் ஒரு அண்ணன் சொன்னவர் 600 ஆடு வரும்னு சொல்லி. அப்போ ஒரு ஆட்டுக்கு வந்து நாங்கள் 1 லட்சம் படி பார்த்தோம்னு சொன்னால் 6 கோடி வரும். 6 கோடி நாங்கள் 1 லட்சம் ரூபா படி பார்த்தா தான். மற்றது இப்போ சில ஆடுகள் வந்து 5 லட்சம் நிற்கிது, 8 லட்சம் நிற்கிது. அப்படியான ஆடுகள் எல்லாம் நாளைக்கு வர இருக்குது. அது எல்லாத்தையும் நாளைக்கு வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு நேராக போய் 50 லட்சம் ரூபா வந்து ஒரு இடத்துல தான் இப்போ நாங்கள் பார்த்துனாங்க. அதே மாதிரி எல்லா இடமே வந்து ஆடுகள் வந்து கணக்க வரும். நாளைக்கும் நாங்கள் அதை பார்க்கலாம் வந்தால். அப்படி தானே வேணும்? ப்ரோ நாங்களே அனுராதபுரத்துலேருந்து வந்திருக்கோம். நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் பெருத்துறையிலேருந்து தான் வந்திருக்கோம். இவர் அனுராதபுரத்துலேருந்து வந்திருக்கேன். வேலி பார்க்குறதுக்கு அவர்கிட்ட கதையை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு வெளியிடம் போலாம் கிடக்கு. கொம்புக்கு என்ன ஊற்றிருக்கோ வாங்கி செடிச்சிருக்கோ வித்தியாசமாக இருக்குது கொம்பு. கூடுதலான வீடுகளில் நாங்கள் போய் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே 2-3 ஆடு தான் நிற்கிது. சில வீடுகளில் தான் ஒரு ஆடு வந்து நிற்கிது. ஆனால் அந்த ஒரு ஆடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடு தான். அப்படி என்னென்னு சொல்கிறது, ஒரு மாட்டுக்கு சமமாக தான் வளர்த்து வந்து வச்சிருக்கணும். இந்த ஆட்டை பாருங்க ஆக்களோட வந்து சேருது. ஆள்கிட்ட கையை கொடுக்க அவர்கிட்ட வந்து நிற்கிறேன். ஆள்கிட்ட கொம்புக்கு வந்து நான் நினைக்கிறேன் எண்ணெய் ஏதோ பூசி விட்டுருக்கிறேன். நல்ல பொலிசிங்காக வந்து இருக்குது. வீட்டோட நடு முத்தத்தில் வந்து ஆட்டுக்கு வந்து எல்லாம் லைட்டெல்லாம் போட்டு 4 மூலைக்கும் கயிறெல்லாம் கட்டி ஒரு தரம் கிட்ட போயிடலாம் மாதிரி. என்னென்னு சொன்னால் கிட்ட போனால் இடித்து போடும். நல்ல ப்ரௌன் கலர், ப்ரௌன்ன்றதை விட ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு கோப்பி கலர் சேர்ந்த கலரில் வந்து ஒரு கிடாய் ஒன்று நிற்கிது. அவர்கிட்ட தாடை எல்லாத்தையும் பாருங்கள். நல்ல பெரிய ஆடு தான். நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம். என்ன வித்தியாசமாக இருக்குது இதில் பாருங்க. அந்த ஆட்டுக்கு வந்து ஒரு பெரிய சங்கிலி ஒன்று போட்டு வைக்கணும். அதை நான் உங்களுக்கு கிட்ட கொண்டு காட்டுறேன். ஆளுடைய கலர் வந்து உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது. மற்றது இந்த அண்ணாவோட நான் கதை கேட்க சொன்னால் நாங்கள் வந்து வேல் வீக்கெண்டு வளர்க்குறது. இது இந்த ப்ரைஸ் வந்து நாங்கள் விலை வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து கூட்டமாக வந்து நிற்கிறோம். இதுக்குள்ளே வந்து எத்தனை கடையாக வந்து நிற்கிது அப்படின்றதையும் நாங்கள் போய் பார்ப்போம்.
ஆடுகளுக்கு வந்து தண்ணி வந்து வைக்கணும். போமே இந்த ஆட்டின் இனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஜமுனா பேரி அப்படின்னு சொல்லிக்கணும். ஜமுனா பேரி முழுச்செவி அப்படின்னு சொல்லிக்கணும். இந்த ஆட்டின் விரியல் என்ன மாதிரி என்று தெரியல. வாக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த புள்ளியாடை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4.5 லட்சம் வந்து கேட்டபடி இருக்குது. இந்த உயரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்ச 4.5 அடி கிட்ட வரும். அவ்வளோ உயரமாக தான் இருக்குது. இந்த வெயிட்டும் ஒரு 4 கிலோ அவ்வளோ வெயிட்டாக தான் நான் இருக்கிறேன். அதில் முகத்தை பார்த்தீங்கன்னா நல்ல வளைவாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து வெளிக்கிட போகிறோம். ஆக்கள் வந்து கூடுதலாக வந்து கொண்டிருக்கபடியாக நெரிசலாகி வந்து போயெல்லாம் வந்து நிற்கிது. வாகனங்கள் எல்லாம் இறுகி போய் நிற்கிது. நாங்களும் இப்போ வெளிக்கிட போகிறோம். நம்ம சேனலில் யாராச்சும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றது வந்து நீங்கள் வந்து நாளைக்கு வந்து ஒரு காலமை விடியப்புறம் ஒரு 3 மணிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ.